Hello students, welcome to Curious Science Minds channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 9 லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் பேஜ் நம்பர் 144ல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 9.1 பார்க்க போகிறோம். சரியா, நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். A convex mirror used for rear view on an automobile has a radius of curvature of 30 meter. If a bus is located at 5 meter from this mirror, find the position, nature and size of the image. So question நல்லா நம்ம go through பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் கான்வெக்ஸ் மிரர்னா the mirror whose reflecting surface curve outwards. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா, இந்த மிரரில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 3 மீட்டர். இஃப் எ பஸ் இஸ் லொக்கேட்டட் அட் 5 மீட்டர் ஃப்ரம் திஸ் மிரர், இந்த மிரர்லேருந்து ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன இருக்கான், ஒரு பஸ் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட், அதான் பஸ். ஓகேவா, இந்த டேட்டா கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த பொசிஷன், நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் கால்குலேட் பண்ணணுமா ஆஃப் திஸ் கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் கிவன். ஸோ கிவன் அப்படிங்கிறது என்னென்ன கொஸ்டின்ஸ் டேர்மில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர். ஸோ ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ radius of curvature is denoted by the letter R is equal to 3 meter. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இஃப் அ பஸ் இஸ் லொக்கேட்டட் அட் 5 மீட்டர் ஃப்ரம் திஸ் மிரர், இந்த மிரர்லேருந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு தெரியும் ஆஸ் பர் சைன் கன்வென்ஷனை நெகட்டிவ். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு ரைட் பஸ்ஸுங்கிறது நமக்கு என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. The object distance which is equal to, that is u, equal to 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுனால ஐ கேன் புட் மைனஸ். ஏன் மைனஸ் போடுறேன்னா இது நெகட்டிவில் இருக்கிறதுனால. சரியா, ஃப்ரம் த மிரர், மிரர்லேருந்து பின்னாடி இருக்குது, பிஹைண்ட், இது இந்த சைடு இருக்கிறதுனால தான் நம்ம மைனஸ் போடுறோம். ஸோ -5 மீட்டர். ஏன் அப்படிங்கிறது இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், இந்த கண்டிஷன் நமக்கு தெரியணும், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஓகேவா, நெக்ஸ்ட்டுக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த பொசிஷன், வி ஹாவ் டு கால்குலேட் த பொசிஷன். ஸோ பொசிஷன் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி அதோட நேச்சர், எந்த நேச்சரில் இருக்குங்கிறது கால்குலேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு சைஸ். சைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஹைட் ஆஃப் த இமேஜ். ஹைட் ஆஃப் த இமேஜ் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். இது கொஸ்டின் மார்க், இது வந்து ஹெச் ப்ரைம்னு சொல்லணும், கொஸ்டின் மார்க். ஸோ பொசிஷன் அப்படிங்கிறது நம்மளோட டிஸ்டன்ஸ், அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் வி ஹாவ் டு கால்குலேட். இமேஜ் டிஸ்டன்ஸ் வி கால்குலேட் பண்ணணும், அதோட நேச்சர் கால்குலேட் பண்ணணும், அண்ட் சைஸ். இந்த 3 டேர்மில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா, நான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது, நான் பாயிண்ட் நம்பர் 1 போட்டுக்கிறேன். பொசிஷன் அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு கால்குலேட் இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜ் டிஸ்டன்ஸோட லெட்டர் வந்து என்னது, வி. ஓகேவா, இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we should relation between the object distanceக்கும் நமக்கு ஃபோக்கல் லென்த்துக்கும் ஒரு ஃபார்முலா, அதான் மிரர் ஃபார்முலா. ஸோ இதை கால்குலேட் பண்ணணுன்னா நமக்கு என்ன தெரியணும், மிரர் ஃபார்முலா தெரியணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் மிரர் ஃபார்முலாவோட ஃபார்முலா என்ன, 1/f is equal to 1/v + 1/u. இதுதான் அதோட மிரர் ஃபார்முலா. ஸோ இதில் நமக்கு எஃப் வேணும், வி கால்குலேட் பண்ணணும்னா u1. சரியா, ஸோ அப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலா அப்படியே மாடிஃபை பண்ணுறேன். 1/v is equal to, இங்கே இருக்கிற 1/f, இந்த v will move that side, -1/uன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு கொஸ்டினில் u கொடுத்துருக்குறாங்க, ஆனால் r கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆர்லேருந்து நமக்கு ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். அதுவும் நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம். ஸோ அப்போ நமக்கு தேவை f இஸ் ஈக்குவல் டுனா r/2. ஸோ நமக்கு r என்ன கொடுத்துருக்குறாங்க, 3. ஸோ 3/2, 3/2னா ஆன்சர் எவ்வளோ நமக்கு, 1 2s are 2, பேலன்ஸ் 1, 0னா 5. ஸோ 1.5 மீட்டர், ஃபோக்கல் லென்த்து 1.5 மீட்டர். ஸோ அந்த ஃபோக்கல் லென்த்தை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். 1/v which is equal to 1/fனா 1/1.5 மைனஸ் 1/u நமக்கு எவ்வளோ, -5. ஐ கேன் சப்ஸ்டிடியூட், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள், -5. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 1/v is equal to 1/1.5
ப்ளஸ் 1/5 ப்ளஸ் 1/5. இது நம்ம டைரெக்டாக பண்ண முடியாது. இங்கே பாயிண்ட் இருக்குது, இங்கே டெசிமல் நம்பர், இது ஹோல் நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் 10ஆல், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ 1.5 into 10, here also 10, இங்கே 1/5. ஓகேவா? ஸோ 1/v which is equal to, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 10/15 ப்ளஸ் 5. ஸோ நெக்ஸ்ட்டு 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தால் 15. ஸோ இதில் 15 இருக்கிறதுனால டேரெக்டாக போட்டுடலாம் 10. ஸோ இங்கே 3 டைம்ஸ் ஆஃப் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் அப்போ என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் போடுறதுனால இங்கே 1 into 3, ஸோ 3. ஸோ நமக்கு கிடைக்கிறது 1/v which is equal to 13/15. நமக்கு தேவையானது v, இமேஜ் டிஸ்டன்ஸ் v வேணும்னா 15 இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள் ரெசிப்ரோக்கலாக 15/13. ஸோ 15/13க்கு நமக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம் பாருங்கள். 15, 13. ஸோ 1/13s are 13, பேலன்ஸ் 2 டிவைட் ஆகாது. ஸோ பாயிண்ட் வச்சு 0 வைங்க. 1 அகெயின் 7, 0. 7 மேக்ஸிமம் 5 டைம்ஸ் வரும். மேக்ஸிமம் 5 டைம்ஸ்னால் இப்போ 13லேருந்து 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15, பேலன்ஸ் 1, 5, 1, 6. ஸோ 65 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக போட்டுடலாம் 1.15 மீட்டர், 1.15 மீட்டர். ஸோ அப்போ அதோட இமேஜ் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் 1.15 மீட்டர் behind the mirror. 1.15 மீட்டர் behind the mirrorல அதோட பொசிஷன் இருக்குது. நம்ம தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ, இமேஜ் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். தென் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அந்த அளவுக்கு பிஹைண்ட் த மிரரில் அந்த இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். அது எவ்வளோனா 1.15 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க நேச்சர். ஸோ நேச்சர் நமக்கு தெரியும். இது என்ன மிரர்னா கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரரில் எப்போவுமே நமக்கு ஃபார்ம் ஆகிற இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் virtual, erect and diminished image. ஸோ கான்வெக்ஸ் மிரரில் எப்போவுமே virtual, erect and diminished image தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சைஸ் கேட்டிருக்காங்க. அதாவது மேக்னிஃபிகேஷன் ஹெச் ப்ரைம், நமக்கு ஹைட் ஆஃப் த இமேஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு -v/u. அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். நமக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியும், -1.15. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, -5 மீட்டர். ஸோ -5. கிளியரா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால we can multiply by 100 both numerator and denominator. ஸோ நமக்கு இதில் என்ன கிடைக்கும், 115 டிவைடட் பை 500. ஸோ 115ஐயும் 500 நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுறேன் பாருங்கள். 115, 500. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைட் ஆகாது. ஸோ 0 பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 500 இருக்குது, இங்கே 1150. ஸோ 2 டைம்ஸ் போடலாம். ஸோ 1000. ஸோ பேலன்ஸ் 150. அகெயின் யூ ஹவ் டு ஆட் 0. ஸோ 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு 1500. ஸோ அந்த ஆன்சர் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் 0.23. 0.23. அப்போ நமக்கு சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0.23 the size of the bus. ஸோ பஸ்ஸோட சைஸோட 0.23 இருக்கும். இது சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா 23% நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ கேட்ட கொஸ்டின் ஃபஸ்ட்டு இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், நேச்சர் பார்த்துருக்குறோம், சைஸு. ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸுக்கு மிரர் ஃபார்முலா, நேச்சர் வந்து கான்வெக்ஸ் மிரரில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும், அடுத்தது ஹைட்டு பார்க்குறதுக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். Thank you, students.